கையில் தந்தி கல்யாண மையல் கொண்டு நானே கோல்டு கலர் வளையல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கௌரி. ஆமா, இந்த வளையல போட்டுக்கிட்டா உங்க கெட்டப்பே மாறிடும். சரி, இதையே கொடுங்க. நம்ம கையால வளையல போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரத்துல கல்யாணம் ஆயிரும். அது நம்ம ராசி. விடுறா கைய. பொம்பளைங்க கைய தொடாம வளையல போட்டு விட உனக்கு தெரியாதாடா? நீ எதுக்கு கைய தொட விடுற? இந்த வளையல போட்டுக்க உனக்கு தெரியாதா? பாடி கௌரி, கௌரி. ஐ, அப்ப ஒண்ணே டிராபிக்கா? நான் அவளை தொட்டு வளையல போட்டா உனக்கு என்ன நஷ்டம்? தொட்டா கைய மாங்காய பொளக்கிற மாதிரி பொளந்துடுவேன். எச்சல பொறுக்கி. யார் அந்த பொண்ணு? கௌரி. கௌரியா? நீங்க காதலிக்கிற பொண்ணா? அவ போற போக்க பார்த்தா காதலிக்கிற மாதிரி தெரியலையே. சில சமயம் அவ போக்கு அப்படிதான் இருக்கும். சில சமயம் மட்டும்தானா? ஓடுகாலி பாக்குற வேலை விபச்சாரம். உடையிலையும் பேச்சுவார்த்தையிலையும் பத்துனித்தனம். நான் அப்படித்தான் ஒரு கேஸ உன் மேல புக் பண்ணிருக்கிறேன். மரியாதையா உன் மனச மாத்திக்கிட்டு என் ஆசைக்கு நீ ஒத்து வந்தீன்னா இங்கிருந்து உன்னை வெளியில விடுவேன். அப்படி இல்லைன்னா உன் மேல விபச்சாரின்னு போட்ட பொய் கேஸ நான் உண்மையாக்கிடுவேன். என்ன கொடுமையா இது? இந்த ஆளு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்னையா சொல்ற? இங்க பேசிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல சிங்காரிக்க வந்துட்டியா காதலனோட? எத்தனை காதலண்டி உனக்கு? எவ்வளவு ரூபா கொடுத்த இவளுக்கு? 200 ரூபாய். 200? சத்தியமா சொல்ல? 200 தான் சார். ஹலோ, நான் தான் சார். சார்? எஸ் சார். சரி சார், வரேன் சார். கிளம்பிட்டேன் சார். உன்னோட மாமா கேசவன் வீட்டுல இருந்து தான் போன். அங்க என் மேலதிகாரி டிஎஸ்பி இருக்காரு. உன்னை முட்டிக்கு முட்டி தட்டலான்னு நினைச்சப்பதான் அவர் என்ன கூப்பிட்டாரு. நான் அங்க போயிட்டு வரேன் சார். வாடா.